அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தேவனின் நீதி, இந்த காரியத்தை குறித்து காண்போம். ஒரு 2 பணக்காரர்கள் இருக்கார்கள், செல்வந்தர்கள். 2 பேருமே தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளாக விசுவாசமாக இருக்கிறவர்கள். இந்த 2 பேரில் முதலாவதானவர் செல்வம், அதிகப்படியான செல்வம் உண்டு. ஆனால் அதிலிருந்து ஒருவருக்கும் ₹1 போல் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. அவருடைய காரியம் பார்த்தீங்கன்னா, என் தேவன் எனக்கு எனக்கு கொடுத்தது, அதனால் நான் யாருக்கும் இதை கொடுக்க மாட்டேன். இது முதலாவது உள்ள செல்வந்தருடைய, அந்த பணக்காரருடைய காரியமாக இருக்குது. இதுவும் விசுவாசம். 2வது காரியமாக, 2வது பணக்காரன்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் அதிகப்படியான செல்வம் இருக்குது. அவர் என்னன்னா, எடுத்து அநேகருக்கு, ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறாரு. இதுவும் விசுவாசம். இதில் 2 பேருமே தேவனை விசுவாசிக்கிறவங்க தான். ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய நீதி என்பது அவர் எதை காண்கிறார் என்றால், முதலாவது ஆனவர், என் தேவன் எனக்கு கொடுத்தது எல்லாமே எனக்கு தான், நான் இதிலேருந்து ஒரு பைசா கூட நான் இனமாக நான் செலவழிக்க மாட்டேன், நான் இதை ஒருவருக்கு நான் கொடுக்க மாட்டேன்றார். 2வது ஆளவர், கொடுத்தது எல்லாமே என் தேவன் தான், அதனால் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்ற வார்த்தையின்படி நான் எல்லாத்தையும் எடுத்து நான் கொடுக்குறேன். ஒரு நாள் வந்தது, அந்த 2வது பணக்காரர் ரொம்ப ஏழையாயிட்டார். இதில் தேவனிடத்தில் கேட்கிறார், தேவனே, நான் எல்லாருக்கும் உதவி செய்தேன், ஆனால் இப்பொழுது நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேனே, நான் உன்மீது வைத்திருக்கிற விசுவாசத்தில்தான் இதெல்லாம் நான் செய்தேன், ஆனால் என்னுடைய காரியம் இப்படியாக இருக்கிறதுன்னு. இங்கே தேவன் என்ன சொல்கிறார்னா, முதலாவது உள்ளவனுக்கு கொடுத்தது நான் தான், 2வதாக இருக்கிற உனக்கு கொடுத்தது நான் தான், ஆனால் நீ என்னிடத்தில் உத்தரவு கேட்காமல் உன் சுயத்தின்படி உதவி செய்தாய், அது உன்னுடைய காரியம். நான் உனக்கு கொடுத்ததை நீ எடுத்து இனமாக கொடுக்கிறாய் என்றால் அது உனக்குடைய பிரியமான காரியம். என்னிடத்தில் நீ கேட்டாயா, என்னிடத்தில் உத்தரவு பெற்றாயா? இதுதான் தேவனுடைய நீதி. சரி, இந்த 2 காரியங்களை குறித்து நம்ம முதலாவதாக 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து காண்போம். இங்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆகாப் ராஜா, அவருடைய அரண்மனை பக்கத்திலே ஒரு தோட்டம் இருக்குது. அதை ஒரு இஸ்ரேலிய ஒரு ஏழை, அவருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் நாபோத். அந்த நாபோத்தை அழைத்து ஆகாப் ராஜா பேசுகிறார், உன்னுடைய தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு, நான் அதற்கு பதிலாக உனக்கு வேறு கிரயமாக உனக்கு வெகுமதிகளும் கொடுத்து வேறு ஒரு இடமும் கொடுக்குறேன்னும் போது, அங்கே நாபோத் என்ன சொல்கிறாருன்னா, இது என் பிதாக்களுக்கு என் தேவன் கொடுத்தது, அதை ஒரு நாள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், ஏன்னா எங்களுடைய முன்னோர்களுக்கு என் தேவன் கொடுத்தது, நீ இதை விட நீ அதிகமாக கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா என் தேவன் எனக்காக கொடுத்தது, இதை என் பிள்ளைகளுக்காக நான் கொடுக்கணும். இதுதான் அந்த முதலாவது பணக்காரருடைய காரியம்.
முதல் பணக்காரர் செல்வந்தராக இருக்காரா, ஆனால் ஒருவருக்கு நான் ஒரு பைசா கூட நான் இனாமாக கொடுக்க மாட்டேன், இது என் தேவன் எனக்கு கொடுத்தது. இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, இரண்டாவது பணக்காரர் எல்லாமே செய்கிறார், எல்லாவற்றையும் அவருக்கு இருந்த காரியத்தில் அநேகருக்கு உதவி செய்கிறார். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா என்னாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் இங்கே கொடுக்கப்படுறது பார்த்தீங்கன்னா, தேவன் மோசேயை அழைத்து, நீ யோசுவாவை ஒரு ஊழியக்காரனாக ஏற்படுத்துகிறார். மோசே அழைத்து, அப்போது இங்கே மோசையோட ஒரு என்ன சொல்கிறாருன்னா, 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் என்னாகமம், இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாருக்கும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. மோசையோட கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாருக்கும் அவனுக்கு யார், யோசுவாவுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. இதுதான் தேவ நீதி. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வது தான். நாம் இனமாக அள்ளி கொடுத்தாலும் சரி, அவரிடத்தில் நாம் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேனே தேவனே, நான் எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, நான் எதையும் வேஸ்ட்டு பண்ணல, எல்லாத்தையும் நான் அள்ளி கொடுத்துட்டேன். அப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உன் சுயத்தின்படி செய்த என்னிடத்தில் நீ உத்தரவு கேட்கல, அவன் ஏழை என்பது உனக்கு தெரியும் போது அவனை உண்டாக்கின எனக்கு தெரியாதா? எல்லாவற்றையும் சரி ஏற்ற காலத்தில் அவனை நான் உயர்த்தும்படிக்காக தான் வைத்திருக்கிறேன். அதனால் இந்த காரியத்தில் உன் சுயத்தின்படி இருந்த காரியத்தினால் இதை நான் ஒன்றும் செய்ய இயலாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் அளவின் பிரமாணத்தின்படி தான் கொடுக்க முடியும், அள்ளி கொடுப்பதுக்கு அல்ல தேவன். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் நீதி என்பது அதுதான். நாமளாக செய்தோம்னா கிரியை, தேவனுடைய உத்தரவுப்படி செய்தால் நற்கிரியை. இதுதான் இந்த ரெண்டு காரியத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நீதியே இதுதான். அதனால் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அதையும் சரி தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தாமல் எடுத்து இனமாக கொடுத்து விடாதீங்க. அவர் உங்கள் இருதயத்தில் பேசுவார், உணர்த்துவார், அப்பொழுது செய்யுங்க. இதுதான் இந்த நாளில் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்த சத்தியம். இதற்காக நன்றி செலுத்தும். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.